அனைவருக்கும் வணக்கம். நான் யோகா சுபானு மணிவண்ணன். யோகா செய்கிறதுக்கு முன்னாடி யோகானா என்ன, அதனுடைய பலன்கள் என்ன, அதோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம பார்ப்போம். யோகா என்றால் உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கிறது தான் யோகா அப்படின்னு நம்ம பதஞ்சலி மகரிஷிலே சொல்லியிருக்காங்க. இந்த யோகா நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் வாழும் கலையாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது யோகா செய்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்னா, முகப்பொலிவு, உடல் புத்துணர்ச்சி, சோர்வில்லாத நிலை, நல்ல வலுவான உடல், ஒரு நிலை மனம், இது எல்லாமே யோகா பண்ணுறதுனால எளிமையான முறையில் நம்மளுக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களையும் சிறியவர்கள் வரைக்கும் எல்லோரும் நம்ம எளிமையாக செய்யக்கூடிய பயிற்சிகளும் இதில் இருக்குது. ஆசனங்கள், முத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு கடல் போன்ற முனிவர்களும் ரிஷிகுமார்களும் சித்தர்களும் முன்னோர்களும் நம்மளுக்கு நிறைய இதில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சு எல்லாருமே இதை செய்து அதோடைய முழு பலனையும் அடையணும். கண்டிப்பாக அனைத்து ஆசனங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட உடம்பை எப்படி தயார் நிலையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்கிற பயிற்சிகள்லாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இருக்கிற எல்லா மூட்டுகளையும் தளர்வுபடுத்துவோம். அந்த மூட்டுகள் தளர்வுபடுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த மூட்டு இருக்குன்னா கால் விரல்கள். இப்போ கால் விரல்களுக்கு நம்ம எப்படி பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னா, விரல்களை நல்லா இறுக்கி மூடி நல்லா விரித்து நல்லா திறக்கணும், திரும்பி இறுக்கி மூடணும், நல்லா விரித்து திறக்கணும். இதே போல் வலது கால்லையும் இடது கால்லையும் ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறோம். அடுத்த மூட்டை எது அப்படின்னா நம்மளுக்கு கணுக்கால். இப்போது அதை எப்படி தளர்வுபடுத்துகிறோம் அப்படின்னா, நார்மலாக சும்மா ஒரு ரொட்டேஷன், கிளாக் வைஸ் ரொட்டேஷன், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். அதே போல் இடது கால்லையும் நம்ம பண்ணணும், கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். இது எல்லாமே ஒரு 5 டைம்ஸ் நம்ம பண்ணிகிட்ருப்போம். நெக்ஸ்ட் மூட்டுகளுக்கு பண்ணும்போது நம்ம உள்ளங்கையை மூட்டில் வச்சு வலது பக்கம் 5 முறையும் இது போல், அடுத்தது இடது பக்கம் 5 முறை, அடுத்தது இடுப்பு பகுதி. இப்போ நம்ம பேலன்ஸ்க்காக ஒரு அடி காலை நம்ம இடுப்பு அளவுக்கு ஒரு ஷோல்டர் லைனில் நம்ம கால் விரித்து வச்சுப்போம். அடுத்தது வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் 5 முறை. அடுத்தது நம்மளோட ஷோல்டர். இப்போ ஷோல்டரில் பண்ணும்போது நம்ம உள்ளங்கைகளை இப்படி வச்சுக்கிறோம், விரல்களை நல்லா குவிச்சு வச்சுட்டு ஒரு ரவுண்ட் பண்ணுற மாதிரி நல்ல ரொட்டேஷன், 1 2 இது போல் 5 முறை. அதே போல் பின்புறம் 1 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளோட கைப்பகுதி. இப்போ எல்போ எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறோன்னா, பின்புறமும் நீட்டணும் அப்படி, இது போல் ஒரு 5 முறை. அடுத்தது நம்மளுடைய மணிக்கட்டுகள். இதே போல் வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் 5 முறை சுழற்றணும். அடுத்தது கை மூட்டுகள், விரல் மூட்டுகள் நல்லா இறுக்கி மூடி நல்லா விரித்து நல்லா திறக்கணும், இறுக்கி மூடி நல்லா விரித்து திறக்கணும். இது போல் ஒரு 5 முறை. அடுத்தது நம்ம கழுத்து பகுதிக்கு மேல் நோக்கி மூச்சை இழுத்துக்கிட்டே வளையணும், மூச்சை விட்டுக்கிட்டே கீழ் நோக்கி, மூச்சை இழுத்துட்டு மேல் நோக்கி, மூச்சை விட்டு கீழ் நோக்கி 5 முறை. அடுத்தது நம்மள வலது பக்கம் நல்லா காது நம்ம ஷோல்டர் லைனில் போய் தொடுற அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். அதே போல் இடது பக்கம் இது போல் 5 முறை. அடுத்தது நம்ம ஃபுல் நெக்குமே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொட்டேஷன். தலையை நல்லா கீழே குவிச்சிட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே பின்புறம், மூச்சை விட்டுக்கிட்டே கீழே, மூச்சை இழுத்துக்கிட்டு மேலே, மூச்சை இழுத்து கீழே. எப்போ நம்ம வலது பக்கம் சுற்றினாலும் ஆப்போசிட் சைடு சுற்றணும். அதே போல் இடது பக்கம் மூச்சை இழுத்துக்கிட்டு மூச்சை விட்டுட்டே கீழே, மூச்சை இழுத்து மேலே, மூச்சை விட்டு கீழே. இந்த தளர்வு நிலை பயிற்சிகள் அனைத்தையுமே நம்ம யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பொழுது நம்ம கடைபிடிக்கணும்.
ஆசனாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வார்ம் அப்ஸ் எல்லாமே நம்ம பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம உடம்பு எப்போதுமே வந்து டைட்னஸ்னோட இருக்கும். நம்ம ரிலாக்ஸாக இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம அந்த சதைகள்லேருந்து எலும்புகள் ஜாயிண்டுகள்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து தளர்வு படுத்திட்டு செய்யும் போது ஆசனம் பண்ணுறதுக்கோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும்.